சார் வணக்கம். சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? அதற்கான கலந்தாய்வு நடைபெற்று முடிஞ்சது. உங்களை டைப்பிஸ்ட்டு முடிஞ்சது. இப்போ வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கட்டர் இந்த பதவிகளுக்கு எல்லாமே அதாவது இளநிலை உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட தேர்வரின் தெரிவு பட்டியல் செலெக்ஷன் லிஸ்ட் 270 துறை அலுவலர்களின் நியமன அலுவலருக்கு கலந்தாய்வு முடிவுற்ற 14 வேலை நாட்களில் தீர்மானத்தால் அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சு 14 நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து நியமன அலுவலருக்கு வந்து குறிப்பிட்ட துறை நியமன அலுவலருக்கு நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் நிறைய மாவட்டங்களில் வந்து நியமன அலுவலருக்கு வந்து அந்த அழைப்பாணை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லைக் கள்ளக்குறிச்சிக்கு இன்று வந்து கள்ளக்குறிச்சிக்கெலாம் ரிசீவ் ஆகிருக்குது. ஓகேங்களா? நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, விழுப்புரம்னு ரிசீவ் ஆகலை சார். ஓகேங்களா? ரூரல் டெவலப்மெண்ட் விழுப்புரம் தெரியல. ஓகேங்களா? ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ குறிப்பிட்ட இந்த மாத எண்டுக்குள்ளார எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எல்லாருக்கும் லெட்டர் ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது மீன்வளத்துறை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவங்களுக்கு 23ஆம் தேதி கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லா துறைக்குமே ரிசீவ் ஆகிடுச்சு சார் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராசஸ் என்னென்னா அழைப்பாணை கொடுப்பது மட்டும் தான் அவங்களோட வேலை. புரியுதுங்களா? அதற்கப்புறம் மேற்படியான ஓகேங்களா ஃபர்தர் ப்ராசஸ் என்னன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லை என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறேன். சார் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த மாவட்டங்களை பொறுத்து தான். ஓகேங்களா? இப்போ லைக் கிருஷ்ணகிரிலாம் பார்த்தீங்கன்னா சிவி முடித்து அன்றைக்கே வந்து அவங்களுக்கு எந்தெந்த எந்தெந்த துறை மீன்ஸ் எந்தெந்த பிளாக் அப்படின்றத அலாட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அது ரெவன்யூ வந்தால் எந்தெந்த தாலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விஓ வந்து எந்தெந்த வில்லேஜுக்குன்னு சொல்லிவிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில மாவட்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலையுமே கூட உங்களுக்கு நாங்கள் லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் மறுபடியும் எகைன் ஒரு லெட்டர். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாக் வந்து செலக்ட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து இந்த தேதியில் பதவி ஏற்றுக்காங்க அப்படின்னு சொல்ல மாதிரி அவங்க ஒரு லெட்டராக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து அந்தந்த மாவட்டம் பொறுத்து அந்த துறையை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போதில் இப்போ ஸ்டேட் சீனியர்லேயே ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் கவுன்சில் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை அப்பாயின்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அழைப்பாணை கொடுப்பது மட்டும் தான் டிஎன்பிஎஸோட வேலை. இதற்கப்புறம் எல்லா வேலையுமே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தை தெரிஞ்சுக்கோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறது தான் நீங்கள் ஃபுல் எலிஜிபிலிட்டி எல்லாத்துமே. இதுக்கு மேலே உங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கான கான்டாக்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? இதுமாதிரி டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அதன்படி என்ன ஆஃபீஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த நடைமுறைக்கு தான் நீங்கள் செயல்படணும். புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க எப்போ சார் அப்பாயின் பண்ணுவாங்க என்னன்ட்டு. இந்த மாதிரி நடக்கலாம். ஓகேங்களா? ஒரு 15 டேஸ் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு 2-3 நாள் அன்றைக்கே ஆர்டரை ரிலீஸ் பண்ணி உங்களை ஜாயின் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? அது அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அந்தந்த மாவட்டத்தோட பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கள்ளக்குறிச்சிக்கு வந்து அழைப்பாணை கடிதம் இன்றைக்கி வந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம சார் ஒருத்தர் தான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். ஸோ 16 பேர் ஜூனியர் ஸ்டூடெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அங்கே தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் ஆக்சுவலி இந்த லெட்டர் ஃபார்வேர்ட் பண்ணது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது 27th போட்டிருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு பணி தேர்வாண அறிக்கை 1/2004 ஒரு சென்னை செயலாளர் தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையம் சென்னை கடிதம் நகல் எண் அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் கடிதம் எழுதுவோங்க இல்லையா? அதில் போட்டு 4/27/2025 அன்றைக்கி நாங்கள் முடிஞ்சளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு சொல்ல வராங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது மட்டுமே ஒரு கவர்மெண்ட்டோட வேலை இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் அது மட்டுமே ஒர்க்காக இருக்காது இல்லைங்களா? ஏன்னா எவ்வளோ ஒரு ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கும்போது சரி இது இந்த தபால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிலே பண்ணிட்டு வராங்க. புரியுதுங்களா? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பார்வைன்னு பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பார்வைனா கரெக்டாக அன்றைக்கி அவங்க வந்திருக்கும். ஆனால் அவங்க ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் இப்படி டிலே பண்ணி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாத எண்டுக்குள்ளே தான் இந்த மந்த் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் அடுத்த மாதமும் போக சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் இந்த டைமிங் குறிப்பிட்ட டைமிங்க்கு நம்ம போகிறதில்ல. ஓகேங்களா? அந்த 10 மணினா அதுக்குள்ளே போயிடுங்க. 10 மணிக்கு முன்னாடி ஏர்லேயே போயிடுங்க. எப்பயுமே நம்ம அதான் செய்கிறோம். இப்போ எக்ஸாம் 9 மணிக்கு 9:30 அப்படின்னா நம்ம 9 மணிக்கு எக்ஸாம் ஹால் இருக்கணும்னு சொல்லும்போது 8 மணிக்கெலாம் 8:30 நம்ம போயிடுவோம். இல்லைங்களா? அந்த மாதிரி தான். ஸோ நம்ம சொல்ல டைமிங் முன்னாடி கொஞ்சம் இயர்லியாகவே போக பாருங்கள். ஓகேங்களா? சார் அன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு சில மாவட்டத்தில் வந்து அவர் கொஞ்சம் டிலே பண்ணிட்டார் போகலை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லிட போகிறதா இருந்தாலும் நம்ம இயர்லேயே போட்டு என்ன ஃபஸ்ட்லேயே சிவிக்கு நம்ம இவ்வளோ கொஞ்சம் டிலே பண்ணி போனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னப்பா இப்படி வராங்க ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு முகசுளிப்பு ஏற்படும். அதனால் நீங்கள் அந்த நடைமுறை கொண்டு வர வேண்டாம். கொஞ்சம் இயர்லியாக போக பாருங்கள். அதுக்கப்புறம் எஸ்எல்எஸ் நீங்கள் டியூட்டி ஜாயின் பண்ணிட்டுக்கப்புறம் அது எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும். ஓகே எந்த டைமிங் போகணும், எந்த டைமுக்கு வரணும், எந்த டைம் லஞ்ச் சாப்பிட்லாம், ஓகேங்களா? எந்த டைம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கிரியேட் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ வீட்டிலேருந்து இந்த டைமிங் போனால் கரெக்டாக இருக்கும் போ அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் 10 மணி ஆஃபீஸ்னால் 10:15 10:30 வரைக்கும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இல்லை எங்கள் சூப்பர்டென்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அப்படின்னா அந்த 10 மணி கரெக்டாக மணி பார்த்துட்டே இருப்பார், எங்கள் சூப்பர்டென்ட் கொஞ்சம் திட்டுவார் அப்படின்னா 10 மணிக்கு போகலாம். அந்த ஆஃபீஸை பொறுத்து ஒரு சில நடைமுறைகள் மாறுபடும், அது அப்பாட்டு. பட் இப்போ இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட டைமிங் போயிடுங்க சார். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி விஓவுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கான்னு தெரியல சார். ஏன்னா உங்களுக்கு ஏன்னா விஓஸ் வந்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஓஸுக்கு யாருக்கும் லெட்டர் வந்ததான் எனக்கு தெரியல சார். என்னோடய சப்ஸ்கிரைபர் யாரும் எனக்கும் சொல்லலை. ஸோ என்னோட நட்பு ரீதியாகவும் யாரும் எதுவும் எனக்கு குறிப்பிடப்படவில்லை. ஓகேங்களா, அது தெரிஞ்சு தான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், சரி சொல்லியிருந்திருப்பேன், அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியல சார். யாராவது வந்திருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய கமெண்டர்ஸ் கேட்குறாங்க சார், விஓ விழுப்புரத்துக்கு வந்திருக்கா, கள்ளக்குறிச்சி வந்திருக்கா, அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்திருந்தால் சொல்லுங்கள் சார், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அதேமாதிரி அழைப்பாணை வந்து ஒரு சில பேருக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட மாவட்டம், இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டமாகட்டும், திருவண்ணாமலை மாவட்டமாகட்டும், ஓகேங்களா, அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க, அவங்கள விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு எல்லாமே ஒருத்தருக்கு வந்திருந்தாவே கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் போஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அவருக்கு திங்கக்கிழமை வந்தால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கும். ஒரு வேளை வரல அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டில் நீங்கள் கவுன்சிலிங் வந்து கலந்துக்காங்க, மறுபடியும் அதை சொல்லுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு அழைப்பாணி வரலையே அப்படின்ட்டுலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஏதோ ஒரு சமயம் யாராவது நடந்திருக்கலாம், இல்லை நீங்கள் அந்த அட்ரஸ்லேருந்து வேறு அட்ரஸ்க்கு போயிருந்துருக்கலாம், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் உங்கள் பேட்சில் உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் ஆகிருக்கும், அதில் சொல்லியிருப்பாங்களே எனக்கு வந்திருக்கு எதுனா. ஓகே, நாமளும் நமக்கு தெரிஞ்சளவுக்கு நானும் யூடியூப்பில் அப்டேட் பண்ணிட்டு தான் வரேன். ஓகேங்களா, ஸோ தெரியலனாலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பீங்களா, தெரிஞ்சிருக்கும், உங்கள் டிபார்ட்மெண்ட் குரூப்னு ஒன்று வச்சுருப்பீங்க, அவங்க சொன்னாங்கன்னா ஸோ இந்த டேட்டில் இதாகிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்னொரு டவுட் என்ன மெஜாரிட்டி அப்படிங்கிறீங்கன்னா சார், அந்த டாக்குமெண்ட்டில் அது எம்ப்ளாய்மெண்ட் ஐடி எனக்கு வேண்டுமா, ஓகேங்களா, ஸோ அப்புறம் இந்த ஒரு சில இது சர்டிஃபிகேட்லாம் எனக்கு தேவையா சார் அப்படின்லாம் கேட்குறீங்க. சார் கண்டிப்பாக அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கேட்டிருக்காங்க சார். அதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா வேலைவாய்ப்பு இப்போ அந்த துறை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் பணியாளராக ஆகிட்டீங்க, அரசு பணியை தேர்வு செஞ்சுட்டாங்க, இவங்க அரசு பணியாளர் ஆகிட்டாங்க அப்படின்னு அவங்க அந்த ஐடி நம்பர் நோட் பண்ணி டிக் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் லிஸ்ட்டில் வர மாட்டீங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஒரு டேட்டா தான், அன்எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் இருக்காங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு எம்ப்ளாயி தானே, அந்த லட்சக்கணக்கில் நீங்கள் ஒரு எம்ப்ளாய்டுன்னும் போது அதை வந்து ஐடியை நோட் பண்ணி நீங்கள் எம்ப்ளாய்டுன்னு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் கேட்குறாங்க. ஒரு சில பேர் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அந்த நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அது கேட்கவே கிடையாது, புரியுதுங்களா. ஸோ அதனால் அதுமாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க, ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அந்த ஜெராக்ஸ் கிளாஸ் கேட்கவே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் காமனாக என்ன மஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட்டு. ஓகேங்களா, அது எல்லாருக்குமே காமன், அது உங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா, அது மஸ்ட்டு. அதில் எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் கேட்டகரி வரீங்க, ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்மா இல்லை விதோஸ், அந்த சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓகேங்களா, இது 3 மெஜாரிட்டி சார். இதை தாண்டி 4வது ஒன்று இருக்குது, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. இந்த 4 சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க, வாட் எவர் அது இருந்தால் கொடுங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இந்த 4 டாக்குமெண்ட்டு மஸ்ட்டு சார். இதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 5வது அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து இருக்கிறதா பாருங்கள். இல்லை இந்த ரினியூவல் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, அந்த ஐடி இருந்தால் போதும். அந்த ஐடி உங்களுக்கு தான், அது ரினியூவல் பண்ணாலையும் விட்டாமலாலையும் அந்த ஐடியில் உங்கள் நம்பரு, உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் இது போட்டால் உங்களோட டேட்டாஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான் கிரியேட் ஆகும் எம்ப்ளாயில் இல்லைங்களா, அந்த ஐடி உங்களுக்கு தான் என்றைக்கும் மாறாது. அதனால் அது ரினியூவல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஐடியை கொடுத்தீங்கன்னாவே அவங்க சொல்லிச்சிருவாங்க இவருக்கு எம்ப்ளாய் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டீஸ் பண்ணிவிடுவாங்க, புரியுதுங்களா. அதனால் நீங்கள் அதை ஒரி பண்ணிக்கிறதுல ரினியூவல் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சார். நான் பண்ணல அப்படின்னா நாளைக்கு கூட போய் அப்லோட் பண்ணிங்கன்னா என்னென்னா நீங்கள் உங்களுக்கு சீனியாரிட்டி வராது. ஏன்னா சீனியாரிட்டி படி போஸ்டிங் போகிறது அந்த எம்ப்ளாய்மெண்ட் இது. நாளைக்கு பண்ணி நாளைக்கு டேட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் உங்கள் நம்பருக்கு. ஓகேங்களா, அந்த ஐடி கூட கொடுத்தா அவங்க உடனே நோட் பண்ணி சொல்லிச்சுட்ருவாங்க. ஓகேங்களா, சரிங்க சார். வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. மேலும் ஒரு தகவலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி உங்களுக்கு எதுவும் குறிச்சுனாலும் நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் பதிலளிக்கிறோம் சார். ஓகேங்களா, சரிங்க சார், தேங்க்யூ.